எல்லா திட்டங்களும் நீங்கள் பாருங்கள், உதாரணமாக விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம். அது வந்து கைவினை கலைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டுக்கு உதவி, அதற்கப்புறமா கடன் வழங்குவதற்கான திட்டம். அதை வந்து ஜாதி ரீதியில் ஒரு திட்டம்னு ஏற்றுக்கொள்ளவே மறுத்துட்டு இவங்க கலைஞர் கைவினை திட்டம்னு ஏதோ ஒன்று அறிவிக்கிறாங்க. அதுக்கு 2000 கோடி ஒதுக்குறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு அதை தான் செயல்படுத்துது. அது நீங்கள் டூப்ளிகேட் ஸ்கீம் மாதிரி ஏன் பண்ணுறீங்கன்னா, மோடி அவர்களுக்கு பேர் போய்விடக்கூடாது, அது நல்ல திட்டம் அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே 4 வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்களே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொரோனா காலகட்டத்தில் இங்கே அதிமுக ஆட்சி மாதிரி திமுக வந்தது. அப்போ அந்த வேக்சின், கொரோனா தடுப்பூசி வந்து மத்திய அரசாங்கம் வாங்கிட்டு இருந்தது. இவங்க என்னமோ பெரிய இவங்க மாதிரி இவங்க இன்டர்நேஷ்னல் டெண்டர் விட்டாங்க. தமிழ் அரசு நாங்கள் தனியாக வேக்சின் வாங்குவோம். ஒருத்தனாச்சும் டெண்டருக்கு அப்ளையாச்சும் பண்ணானா? பண்ணலை. அப்போது நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு வீம்பு, எல்லாத்துலேயுமே நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஒரு போட்டி மனப்பான்மை அப்படி இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வந்து மக்கள் இன்றைக்கி உங்களுக்கு தேர்தலில் வெற்றி கொடுக்கறதுனால மக்கள் அதை அங்கீகரிச்சிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்க மனசுக்குள்ளே அந்த நெருடல்கள், புலம்பல்கள், அந்த கவலைகள் இருக்க தான் செய்யும். வரக்கூடிய தேர்தல் நிச்சயமாக அதுக்கு வந்து பதில் கொடுப்பாங்க.